இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னாக்கா மற்றும் ஒரு 1 kW சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம் தாங்க. இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா கோயம்புத்தூர் ஈச்சனாரி தான். ஈச்சனாரில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் 1 kW ஆஃப் கிரிட் சிஸ்டம். இந்த இடத்துல என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட் ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள், பட் ரீசனபுளாக பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ டேரெக்டாக கால் பண்ணி கேளுங்க. டிஸ்பிளேல நம்பர் இருக்குது. கமெண்ட்டில் நம்ம சொன்னோம்னா எல்லா டீட்டெயிலும் தெளிவாக கொடுக்க முடியாது. அதனால் கால் பண்ணி கேளுங்க. மற்ற மெட்டீரியல் டீட்டெயில்ஸை பார்ப்போம் வாங்க. வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மெயினாக நம்ம போடுற வீடியோ வந்து எப்போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினைக்கும். அதனால் நம்ம போடுறது எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் போடுறோம். நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ஒர்க் பிளேஸில் வீடியோ எடுக்கிறது தான் போடுறோம். நம்ம ஒரு கடையில் வச்சுக்கிட்டோம் மெட்டீரியல் வச்சுட்டோம் உங்களுக்கு காட்டி எதுவுமே நம்ம பண்ணுறது கிடையாது. டைரெக்டாக என்ன ஒர்க் பண்ணுறோமோ கஸ்டமர் பிளேஸில் என்ன போடுறோமோ மெட்டீரியல் அவங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு ஏற்ப தான் நம்ம வந்து வேலை செஞ்சு தரோம். நம்மளோட மெட்டீரியல் நம்ம வந்து சேல் பண்ணுறது கிடையாது. என்ன மெட்டீரியல் கஸ்டமருக்கு தேவையோ அவங்களுக்கு என்ன நீடோ அதுதான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறது அலுமினியம் ஸ்ட்ரக்சருங்க. நார்த் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஃபீட்டும், சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்க வித் சிவில் ஒர்க்கோட பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல் தான் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா 540 வாட்ஸ் வந்து 2 பேனல் வந்து யூடிஎல் சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஸ்ட்ரக்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலுமினியம் எஸ்எஸ் போல் நட்டு எண்டு கிளாம் மிட் கிளாம் இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணது பூராமே அலுமினியத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஒர்க்குக்காக எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், லெக் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணி அதோட போல் நட்டு அதுக்கு லெக் எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே காட்டியிருக்கோம். ஏன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க, ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க, ஏசிடிசி பாக்ஸ் கேட்குறாங்க, இன்வெர்ட்டர் கேட்குறாங்க. கேட்குறது பிரச்சனை இல்லை, கரெக்டாக ப்ராப்பராக எப்படி பண்ணுங்கிற அப்படிங்கிற வீடியோ டேரெக்டாக போகிறது எல்லாமே சைட்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது சைட்டு வீடியோ தான் எடுத்து போட்டுட்ருக்கோம். ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் போடுறோம். முடிஞ்சு ஒரு ஆஃபீஸ் ரூமில் வச்சுக்கிட்டோ 10க்கு 10 ரூமில் வச்சுட்டோ இருக்கிற பேட்டரி இன்வெர்ட்டர் எடுத்து வீடியோ எடுத்தோ அதில் எடுத்து உள்ளதை நம்ம போட கிடையாது. இது எல்லாமே இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அங்கங்கே அந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனாக வந்து வரக்கூடிய ரெக்குவயர்மெண்ட் எடுத்து தான் நம்ம போட்டுட்ருக்கோம். மற்ற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறதுல எதுவுமே உங்களுக்கு மெட்டீரியல் குவாலிட்டி மெட்டீரியல் காம்ப்ரமைசேஷன் எதுவுமே கிடையாது. குவாலிட்டியாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்ட்ரக்சரில் இப்போ லெக்கு எப்படி இதில் வந்து அசம்பிள் பண்ணணும், அலுமினிய லெக்கு எப்படி கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிவில் ஒர்க்கில் கீழே போடும்போது உங்களுக்கு ஒரு சைடு போல் நட்டும் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கிராஸ் ஆறு நம்ம மாட்டும் போதும் அதில் வந்துடும். இது வந்து 3 ஃபீட்டு லெக்கு 2 ஃபீட்டு லெக்குங்க. அதாவது நார்த் சைடில் வந்து 3 ஃபீட்டும் சவுத் சைடில் வந்து 2 ஃபீட்டும் ப்ளஸும் ஸ்லோப்பிங் வந்து உங்களுக்கு ஆங்கிள் வந்து கிட்டத்தட்ட 11 டிகிரியில் 9 டிகிரி இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஈல்டு எபிசியன்சி நல்லா கிடைக்கும். எஸ்எஸ் போல் நட்டு இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. எண்ட் கிளாம் மிட் கிளாம்பு அது ஒன்று. இது பேனல் வந்து 540 வந்து யூடிஎல் சோலார் மோனோ பர்க் வித் ஆஃப் கட் பேனலு. என்ன ரீசன்னா கஸ்டமரோட ரிக்யர்மெண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க பட்ஜெட் இது ரெண்டும் கம்பேர் பண்ணி தான் நம்ம இதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனலோட வாரண்ட்டி வந்து 12 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி 25 இயர்ஸ் லைஃப் தான். ஏன்னா யூடிஎல் இன்வெர்ட்டர் காமா ப்ளஸ் 12 வோல்ட் இன்வெர்ட்டர் தான் இந்த இடத்துல எம்பிபிடி இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு பேனல் வந்து 540 வாட்ஸில் 2 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சரோட ஃபுல் அசம்பிளிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியங்க. மெட்டீரியல் வந்து உங்கள் லைஃப் வந்து பேனல் லைஃப் எவ்வளோ வருஷம் அதேமாதிரி ஸ்ட்ரக்சர் உங்கள் லைஃப் வரும். கால்வனைஸு ஸ்டீலோ கால்வனைஸோ அந்த மாதிரி போகிறதுனால நமக்கு வந்து துருப்பிடிக்கிறது. அதுலேயே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கலாய் வந்து ஸ்டீல் இருக்குது ப்ளஸ் ஜேஎஸ்டபிள்யூ அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரஸ்ட்டு பொடிவாது லைஃப் வரும். அதே மாதிரி இது அலுமினியத்தில் வித்து எஸ்எஸ் போல் நட்டு எண்டு கிளாம் மிட்டு கிளாம் எல்லாமே நீட்டாக பண்ணிங்க. ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து சிவில் ஒர்க்காக இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ இது எல்லாமே சைட்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது சைட் ரெக்குவயர்மெண்ட் என்ன கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடு தான் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் வர ஒவ்வொரு மெட்டீரியலுமே டைரக்ட் இன்ஸ்டாலேஷன் அங்கே கஸ்டமர் ப்ளேஸில் பண்ணுறது தான் எடுத்து போட்டுட்ருக்கோம். ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் வேணுனாலும் வாங்கிக்கலாம், பேனல் வேணாலும் வாங்கிக்கலாம், இன்வெர்ட்டர் வேணாலும் வாங்கிக்கலாம், பேட்டரி வேணாலும் வாங்கி தரோம். நாங்கள் சப்ளை பண்ண ரெடி. அதேமாதிரி நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு என்ன கைட்லைன் எது கேட்டாலுமே நாங்கள் சொல்கிறதுக்கும் வீடியோ காலில் வந்து உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் எடுத்து எல்லாமே பண்ணித்தரோம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. பட் ஆனால் பண்ணுறதை கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். ஒரு டைம் பண்ணும்போது அதுக்கு என்ன தேவையோ அனைத்து சேர்த்து பண்ணுங்கள். சிவில் ஒர்க்கு பண்ணது இதுதான் ஸ்ட்ரக்சருங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிவில் ஒர்க்கு முடிச்சாச்சு. ஒரு பேனல் வந்து மவுண்டிங் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சர் 2 பேனல் வரும். இன்னொரு பேனல் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதையும் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறோம். பட் பாருங்க சிவில் ஒர்க்கு இது மாதிரி பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு சிவில் ஒர்க்கு மெயினாக வெண்டு காற்றடிச்சா போனால் தூக்காத அளவுக்கு நமக்கு டைரக்ஷன் பண்ணணும். நார்த் சைடில் அதே சேம் தான் அலுமினியம் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு நார்த் சைடில் 3 அடி சவுத் சைடில் 2. இது மோனோ பர்க் வித் ஆஃப் கட் பேனல் யூடிஎல் சோலார் பேனல் 540 வாட்ஸ் 2 நம்பர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சரிங் இன்ஸ்டாலேஷனு எல்லாமே பக்காவாக கிளியராக என்ன பண்ணு எஸ்எஸ் போல் நட்டு எண்டு கிளாம்பு உங்களுக்கு மிட் கிளாம்பு எல்லாமே கிளியராக அலுமினியத்தில் தான் எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை கொடுக்குறோம். ஜிஐங்கிறது
கேட்குற கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து என்ன மெட்டீரியல் தேவையோ அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கோம். நாங்கள் போடுறது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்துனாக்கா குவாலிட்டி, மெட்டீரியல் குவாலிட்டி காம்ப்ரமைஸில் எதுவும் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ப்ராஜெக்டோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காஸ்ட்டு கொஞ்சம் ஹைஃபையாகவும், கொஞ்சம் மெட்டீரியலும் அது மாதிரி குவாலிட்டியாக உங்களுக்கு ஏசிடிசி பாக்ஸு, எர்த்திங்கு, ப்ளஸ் வந்து டிசி கேபிள், பேரல் கனெக்டரு, MC4 கனெக்டரு, இது எல்லாமே ப்ராப்பராக நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டு இன்க்ளூட் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா கோயம்புத்தூரில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் 1 கிலோவாட்டு ப்ளஸ் வந்து ஈச்சனாரியில். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பேனலில் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ 2 பேனல் இன்ஸ்டால் பண்ணி ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்ட்ரக்சர் மவுண்டிங் பண்ணியாச்சு. இது UTL 540 வாட்ஸ் சோலார் பேனல் தான் 2 பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி UTL காமா ப்ளஸ் 1 கிலோவாட் MPPT சோலார் இன்வெர்ட்டர் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸைடு சோலார் பேட்டரி 150 AH இந்த இடத்துல வந்து 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இங்கே எதனால் வந்து இந்த சோலார் வந்து பேனல் போட்டிருக்கோன்னா, இவங்களுக்கு வந்து EB சர்வீஸ் வந்து கிடையாது. டோட்டலாகவே வீடு ஃபுல்லாகவே EB சர்வீஸ் கிடையாது. என்ன ரீசன்னாக்க வீட்டுக்கு மேலே ST சர்வீஸ் போகுது. ஆனால் 10 இயர்ஸாக EB கிடையாதுங்க. 10 இயர்ஸாக இந்த வீட்டில் வந்து EB கிடையாது. இவங்க வந்து வேறு ஒரு இதில் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இங்கே இடத்துல இது பேரல் கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். MC4 கனெக்டர் ப்ளஸ் வந்து பேரல் கனெக்டர் பாசிட்டிவ் நெகட்டிவ் பேரல் வித் சீரியஸ் தாங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். 2 பேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேரல் பண்ணி அதை வந்து கொண்டு போய் இன்வெர்ட்டருக்கு அப்படியே கொடுத்தாச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேரல் கனெக்டர், ஒய் கனெக்டர் அப்படிம்பாங்க. MC4 கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அதே கேபிள், DC கேபிள், சோலார் கேபிள், 4 ஸ்கொயரும் பாலி கேபிள் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதே இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கனெக்ஷனோட இது பேனலோட பேக் சைடு ப்ளஸ் வந்து ஒய் கனெக்டரு ப்ளஸ் வந்து பேரல் கனெக்ஷன் கொடுத்து பேனல் கீழே வந்து பைப்பில் வந்து இந்த ஒயர் போயிட்டுருக்கு. இதெல்லாம் லெக் அடித்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் டை போட்டு நீட்டாக பண்ணிவிடுவோம். இப்போ உங்களுக்கு வீடியோக்காக கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுனால இதை எடுத்து இப்போ நம்ம போட்டிருக்கோம். நம்ம போடுற வீடியோ எல்லாமே மேக்ஸிமம் 99% 150% வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ப்ளேஸில் இன்ஸ்டால் பண்ணி வரக்கூடிய மெட்டீரியலை தான் எடுத்து போடுற முடிஞ்சு நம்ம வந்து இதில் ஆஃபீஸில் வச்சோ பேட்டரி இருக்குது, இன்வெர்ட்டர் இருக்குங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ண கிடையாது. கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் என்னவோ அதை எடுத்து நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம். இதே ஸ்டைலில் தான் உங்களுக்கும் பண்ணுவோம். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் எதுவுமே மாற்றி பண்ண மாட்டோம். அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன பேனலு, என்ன பேட்ரி, என்ன இன்வெர்ட்ரு, என்ன உங்களுக்கு தேவை நீங்கள் சொல்கிறது ஒன்று, நாங்கள் என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறத சொல்லி தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். சோலார் இன்வெர்ட்ரு, சோலார் வாட்டர் ஹீட்ரு, சோலார் வாட்டர் பம்பு, சோலார் பவர் பிளான்ட், ஆன் கிரிட்டு வித் ஆஃப் கிரிட்டு வித் ஹைப்ரிட் பிளான்ட் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹைஃபையாக வந்து ரிச்சான மெட்டீரியலு, குவாலிட்டியான உங்களுக்கு காம்ப்ரமைஸும் இல்லாமல் காஸ்ட் காம்ப்ரமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பார்த்துங்க 1 கிலோவாட் UTL காமா ப்ளஸ் 12 வோல்டு இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 150 AH எக்ஸைடு சோலார் பேட்ரி 60 மாதம் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் பேட்ரி. 150 AH எக்ஸைடு சோலார் பேட்ரி 60 மாதம் ரீப்ளேஸ்மெண்ட் பேட்ரி தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடு வந்து உங்களுக்கு 2 ஃப்ளோருங்க. மேலே ஒரு பெட்ரூமு ப்ளஸ் வந்து அட்டாச் பாத்ரூமு, கீழே வந்து அதே மாதிரி சேம் இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 1 பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு, 2 பெட்ரூம் இருக்குது. ப்ளஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணி இங்கே EBயே கிடையாது. இப்போ இவங்களுக்கு வந்து லைட்டு, ஃபேன் எல்லாமே ஓடிட்டுருக்கு. இதை பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனாக்கா சோலார் போட்டாவே அது என்ன லோடு இருக்கோ, எதுக்கு இருக்கோ, என்ன பண்ணுறோமோ அதனால் டீட்டெயில் ஃபுல்லாகவே மெட்டீரியல் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு கரெக்டாக கிளியராக இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் ஏதோ லோடு அதிகமாக இருக்குது, கரண்ட் அதிகமாக எடுக்குது, வாட்ஸ் அதிகமாக எடுக்குதுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வருங்க. 50 கிலோவாட் ஹவர் ஓடிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட வச்சு செக் பண்ணி எடுத்து தான் இந்த வீடியோவை அப்டேட் பண்ணுறோம். அதனால் மெட்டீரியல் குவாலிட்டியோ மெட்டீரியல் காம்ப்ரமைஸும் நம்மள்கிட்ட எதுவுமே கிடையாது. அதுமாரி ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைஃபையாக தான் இருக்கும். அதுமாதிரி ஒர்க்கும் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் பக்காவாக எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோ எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவை எங்கே இருக்குன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம மெட்டீரியலும் சப்ளை பண்ணுறோம், இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெட்டீரியல் சப்ளை பண்ணி அவங்களுக்கு என்ன உங்களுக்கு வேணும்னாலும் அதோட சப்போர்ட் அத்தனை நம்ம பண்ணி கொடுக்குறோம். சோலாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி சோலார் வாட்டர் பம்பு போடுறோம். அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு எங்களுக்கு வாட்டர் பம்பு வேணும்னாக்கா உங்களுக்கு 100-200% வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் விவசாயத்துக்கு சோலார் பம்பு போகணுன்னாக்கா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து என்ன விஷயங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது தேவை அப்படின்னாக்கா ப்ரைஸ் கேட்குறேன், உங்களுக்கு ரேட்டு கேட்குறேன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.